குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலைசேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ். 2026ல் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோர்ஸ் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங். இந்த சைபர் செக்யூரிட்டி படிக்கிறதா இருந்துச்சுன்னா இன்ஜினியரிங்கில் பியும் படிக்கலாம், பிடெக்கும் படிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி படிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் டெக்னிக்கல் கோர்ஸில் டிப்ளமோவும் படிக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டா சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமா கவுன்சிலிங்ல நம்ம சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கோர்ஸ் என்னென்னதெல்லாம் அதுனா சார் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. ஆமாப்பா, சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லி ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லி டைரக்டாவே என்ன செய்யறாங்கன்னா 4 இயர்ஸும் கம்ப்ளீட்டா சைபர் செக்யூரிட்டி படிக்கிறதும் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து அதுல அலைடா சைபர் செக்யூரிட்டி படிக்கிறதும் இருக்கு. அது எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங்னா என்ன, அந்த காலேஜஸ்ல நான் அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்கணும், ஹவு டு கம்பேர். நான் லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின வருஷத்துல இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு எவ்வளவு கட் ஆஃப்ல இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல அட்மிஷன் போட்டிருக்காங்க, இந்த வருஷம் நான் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன், ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தா சைபர் செக்யூரிட்டி பெஸ்ட் காலேஜா இருக்கக்கூடிய இந்த காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, கம்ப்ளீட் அனலைசிஸ் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங்கை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்புறம் எப்பவும் சொல்கிறதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சைபர் செக்யூரிட்டினா என்ன. அதுக்கு முதல்ல எனக்கு தெரிய வேண்டியது சைபர்னா என்ன. சைபர்ங்கிறது ஜஸ்ட் ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டு தான். அதாவது சைபர் செக்யூரிட்டி, சைபர் கிரைம், சைபர் அட்டாக். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சைபர் மீன்ஸ் அதாவது ஒரு கம்ப்யூட்டர், இன்ஃபர்மேஷன், நெட்வொர்க்கு, டேட்டா, இது ரிலேட்டடாக வரக்கூடிய வேர்டு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சைபர் அப்படிங்க. அப்புறம் சைபர் செக்யூரிட்டினா நமக்கே தெரியும்பா, இது ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் பாதுகாக்கிறதா என்னது அப்படின்னு கேட்டா சைபர் செக்யூரிட்டி. அப்புறம் எனக்கு சைபர் செக்யூரிட்டி தெரியறதா இருந்துச்சுன்னா எனக்கு என்னது தெரியணும்னு கேட்டீங்கன்னா சைபர் கிரைம் நடக்காம பாதுகாக்கக்கூடியவங்களுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டா சைபர் செக்யூரிட்டி. அது என்னது சார் கிரைமு? சைபர் கிரைம்னா என்னதுப்பா, உங்களுடைய சிஸ்டம் இருக்கு, அதுல ஏகப்பட்ட டேட்டா இருக்கு, அதை ஹேக் பண்ணலாம். மொபைல் இருக்கு, அதுல ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்கு, அது மூலமா உங்களை ஹேக் பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்களுடைய மெயில் ஐடியை வச்சு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா ஆட்டை போட்டுருவாங்க. அட் த சேம் டைம் பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு, இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் மூலமா உங்களுடைய அக்கௌண்ட்டையே என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டா உங்களுடைய மணியை திருடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நெட்வொர்க் மூலமா நடக்கக்கூடிய எல்லா கிரைம்ஸையும் நடக்காம பாதுகாக்கிறதுக்கு அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜஸ் எல்லாத்தையுமே எத்திக்கல் ஹேக்கர்ஸ் படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. ஐ திங்க் நான் இப்ப சொன்னது உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைபர் செக்யூரிட்டிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கலா நெட்வொர்க் மூலமா நடக்கக்கூடிய எல்லா கிரைமையும் நடக்காம பாதுகாக்கிறதுக்கு எத்திக்கல் ஹேக்கர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. இதுல ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பிஇ இருக்கு, பிடெக் இருக்கு, பிஎஸ்சி இருக்கு, டிப்ளமோ இருக்கு, அட் த சேம் டைம் பிசிஏவும் இருக்கு. அப்புறம் இதுல என்னது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமா சைபர் செக்யூரிட்டி நான் படிக்கிறதா இருந்துச்சுன்னா என்னென்ன கோர்சஸ் எல்லாம் பண்ணலாம், எந்த காலேஜஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட், நவ் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் 3 டைப்ஸா கொடுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லி சைபர் செக்யூரிட்டி மட்டும் 4 இயர்ஸும் நீங்க சைபர் செக்யூரிட்டி மட்டுமே படிக்கக்கூடியது. ஒன்லி 3 காலேஜஸ் இன் தமிழ்நாடு. எந்தெந்த காலேஜஸ்லாம்? எஸ்ஆர்எம் வள்ளியம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. 3 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். அப்புறம் இந்த 3 காலேஜஸ்ல மட்டும்தான் பிஇ சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸா ஒன்லி சைபர் செக்யூரிட்டி மட்டும் சொல்லி கொடுக்காங்க. சப்போஸ் இந்த காலேஜ்ல நான் அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த கோர்ஸே வந்து எப்பதான் வந்திருக்குன்னு கேட்டா 2020 அப்புறம் தான் வந்திருக்கு.
2020க்கு அப்புறம் தான் வந்திருக்குன்னா ஜஸ்ட் 6 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? 5 இயர்ஸ் தான் ஆகுது. இது 6th இயர் தான். அப்புறம் இந்த கோர்ஸ்னா அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்லி என்னென்ன கேட்டகரின்னு உங்களுக்கே தெரியும். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. இந்த கேட்டகரியில இந்த 3 காலேஜஸ்லயுமே பிஇ சைபர் செக்யூரிட்டி அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்லி இந்த எஸ்ஆர்எம் வள்ளியம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் பெஸ்ட் காலேஜ் 180.5 அதுதான் ஹையஸ்ட் ஸ்கோரா, லோயஸ்ட் ஸ்கோரா போட்டிருக்காங்க. 117 வரைக்கும் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எடுக்கலாம். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 143க்கும் கிடைக்கி, 147க்கும் கிடைக்கி. சொல்ல போனோம்னா ஒரு 140ல இருந்து ஒரு 180க்குள்ள இருந்துச்சுன்னா கட்டாயம் பிஇ சைபர் செக்யூரிட்டி இந்த 3 காலேஜஸ்லயுமே நீங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பிஇ சைபர் செக்யூரிட்டியை டைரக்டா கொடுக்காம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல அலைடு கோர்ஸா எது கொடுக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி கொடுக்காங்க. இதுல இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல அலைடுல இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இன்க்ளூடிங் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஏன்னா இது வந்து புது டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து சைபர் செக்யூரிட்டியில படிக்கக்கூடியவங்களுக்கு நிறைய அப்ராட்ல வேல்யூ இருக்கு. பிளாக் செயின் டெக்னாலஜியை படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸா இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடியது. சைபர் செக்யூரிட்டி எப்படி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரியே பிளாக் செயின் டெக்னாலஜி இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த கோர்ஸ் சைபர் செக்யூரிட்டியில பிளாக் செயின் டெக்னாலஜியை சொல்லி கொடுக்கக்கூடியது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தான், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. வேற எங்கேயுமே கிடையாது. அட் த சேம் டைம் இதுலயும் நீங்க அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா ஒரு 175ல இருந்து என்ன செஞ்சிருக்கணும்னா கட் ஆஃப் வாங்கி இருந்திருக்கணும். 175ல இருந்து ஓசி கேட்டகரியா இருந்தா 176, பிசி கேட்டகரியா இருந்தா 169, பிசிஎம்ஆ இருந்தா 167, எம்பிசியா இருந்தா 167, எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தா 140 கிட்ட இருக்கணும். இது லாஸ்ட் கட் ஆஃபா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா போட்டிருக்காங்க. இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல அலைடா சைபர் செக்யூரிட்டி மட்டும் சொல்லி கொடுக்கறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல அலைடா என்னது மட்டும் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி மட்டும் இருக்கு. இது எத்தனை காலேஜஸா இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 130 காலேஜஸ்ல இருக்குப்பா. நிறைய காலேஜஸ்ல இருக்குங்கிற நேரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது. அப்புறம் என்ன பெஸ்ட் காலேஜா எப்படி? ஒரு 190க்கு மேல கட் ஆஃப் இருந்தா மட்டும்தான் இந்த காலேஜ்ல கிடைக்கும். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி சென்னையில இருக்கக்கூடியது. இந்த காலேஜ்ல சேர்றதா இருந்துச்சுன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி மட்டும் படிக்கிறதா இருந்துச்சுன்னா 194, 193, 193, 192, 183, 177 இது எல்லாமே ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில வரிசைக்கு போட்டிருக்காங்க. அப்போ 194 வரைக்கும் நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கட் ஆஃப் வாங்கணும். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில அட்மிஷன் போறதா இருந்தா. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் சேம் 190 கிட்ட கட் ஆஃப் இருந்தா தான் இந்த காலேஜ்ல கிடைக்கும். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் பெஸ்ட் காலேஜ். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். சொல்ல போனோம்னா கோயம்புத்தூர்ல ஒரு 3 காலேஜ், சென்னையில ஒரு காலேஜ். இது டாப் மோஸ்ட் பெஸ்ட் காலேஜ் இன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டிக்கு. ஆனா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட 138 காலேஜஸ்ல என்னது இருக்குன்னு கேட்டா அந்த சைபர் செக்யூரிட்டி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அலைடு கோர்ஸா என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா கொடுக்குறாங்க. தட்ஸ் ஆல். ஐ திங்க் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எடுத்து படிக்கலாம். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல பிளாக் செயின் டெக்னாலஜியோட சேர்த்து சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சைபர் செக்யூரிட்டி மட்டும் எடுத்து படிக்கிறதுனாலும் படிக்கலாம். பிஇல சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடியது இந்த 3 கோர்ஸ் தான். தட்ஸ் ஆல். ஐ திங்க் நான் எல்லா டீடைல்ஸும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இஃப் எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.